வெல்கம் வியூவர்ஸ். அது செப்டம்பர் 5, 1986 அதிகாலை 4 மணி. அமெரிக்காவுக்கு சொந்தமான பேன் AM 73 ஃபிளைட் மும்பையில் இருக்கிற சத்ரபதி சிவாஜி ஏர்போர்ட்ல இருந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்துச்சு. இந்த ஃபிளைட்டுடைய பயணம் மும்பையில இருந்து தொடங்கி பாகிஸ்தான் கராச்சியில் இருக்கிற ஜின்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல ஒரு ஸ்டாப், அங்கிருந்து ஜெர்மனி போய் இன்னொரு ஸ்டாப், அண்ட் ஃபைனலா அதோடைய டெஸ்டினேஷனான நியூயார்க்ல இருக்கிற ஜான் எஃப் கெனடி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு போய் ரீச் ஆகும். அதே மாதிரி தான் அன்றைய நாளும் பல ஆசைகள் மற்றும் கனவுகளோட அந்த ஃபிளைட்ல இருந்த 403 பேசஞ்சர்ஸ் மற்றும் 23 க்ரூ மெம்பர்ஸ் அப்படின்னு எல்லாரத்தோட இப்ப அந்த ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகுது. அவங்க பிளான் பண்ண மாதிரியே அதிலிருந்து கரெக்டா 1 hour 10 minutesல, அதாவது 5 மணி 10 நிமிடங்களுக்கு ஃபிளைட் கராச்சியில் இருக்கிற ஜின்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை ரீச் ஆகுது. நேரம் இப்ப காலை 5 மணி 45 நிமிடங்கள் இருக்கும். கராச்சியில் இறங்க வேண்டிய 109 பேசஞ்சர்ஸை அங்க இறக்கி விட்டுட்டு வேறு சில புது பேசஞ்சர்ஸோட ஜெர்மனி போறதுக்காக ஃபிளைட் ரெடி ஆயிட்டு இருந்துச்சு. அப்படி எல்லா பேசஞ்சர்ஸுமே ஃபிளைட்ல ஏறினதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ் பயணிகள் ஏறக்கூடிய அந்த படிக்கட்டை ஃபிளைட்ல இருந்து ரிமூவ் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு சைரன் சத்தத்தோட ஒரு வேன் ஒன்னு அந்த ஏர்போர்ட் ரன்வே உடைய பேக் சைட்ல இருந்து அந்த ஃபிளைட்டை நோக்கி வர தொடங்குது. அப்படி வந்த அந்த வேன்ல இருந்து இறங்கின 2 நபர்கள் பாகிஸ்தான் ஏர்போர்ட் உடைய செக்யூரிட்டி யூனிஃபார்ம் தான் போட்டிருந்தாங்க. ஆல்சோ அவங்களுடைய கையில துப்பாக்கிகளோட வேகமா ஃபிளைட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அங்கிருந்த கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ் மற்றும் ஃபிளைட் உடைய என்ட்ரன்ஸ்ல நின்னுட்டு இருந்த ஏர் ஹோஸ்டர்ஸ், என்னாச்சு, எதுக்கு ஏர்போர்ட் செக்யூரிட்டி இவ்ளோ வேகமா நம்மளுடைய ஃபிளைட்டை நோக்கி வராங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த நபர்கள் துப்பாக்கியால வானத்தை பார்த்து சுட்டுட்டே அந்த ஃபிளைட்டுடைய படிக்கட்டுல ஏற தொடங்குறாங்க. ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு பதறி போன ஏர் ஹோஸ்டர்ஸ் உடனடியா ஃபிளைட்டுடைய டோரை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் அதுக்குள்ள அந்த 2 நபர்களும் வேகமா ஃபிளைட்டுடைய ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வழியா ஃபிளைட்டுக்குள்ள நுழைறாங்க. அதே சமயத்துல ஃபிளைட்டுடைய பேக் என்ட்ரன்ஸ் வழியா மேலும் 2 நபர்கள் இதே மாதிரி உள்ள நுழைறாங்க. அதுல ஒருத்தங்கிட்ட சூட்கேஸ் இருந்துச்சு, ஆனா அது முழுக்கவே எக்ஸ்ப்ளோசிவ் பாம்ஸும் இருந்துச்சு. அப்படி உள்ள வந்த அந்த நபர்கள் ஒருத்தன் அங்கிருந்த ஃபிளைட் அட்டெண்டன்ட் உடைய கால்லையே ஷூட் பண்ணி உடனடியா டோரை க்ளோஸ் பண்ணு அப்படின்னு ஆர்டர் பண்றான். இன்னொரு நபர் ஃபிளைட் உடைய ஃப்ரண்ட்ல இருக்கிற காக்பிட்டை தேடி போக ஆரம்பிக்கிறான். ஆனா அவங்க போய் பார்க்கும் பொழுது அங்க ஃப்ரண்ட்ல காக்பிட் இல்ல. பிகாஸ் பேன் AM 73 ரொம்பவே பெரிய ஃபிளைட். இந்த ஃபிளைட்ல காக்பிட் ஃப்ரண்ட்ல தான் இருக்கும், பட் கீழே இருக்காது. அங்க ஃப்ரண்ட்லயே ஒரு சின்ன படிக்கட்டு மாதிரி இருக்கும். அதுல மேல போனா பிசினஸ் கிளாஸோட சேர்ந்து தான் காக்பிட் இருக்கும். இது தெரியாத அந்த நபர்கள் அதுக்கு அப்புறமா தான் காக்பிட் மேல இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப அந்த நபர் உடனடியா மேல இருக்கிற காக்பிட்டுக்கு போக ஆரம்பிக்கிறான். இந்த சில வினாடிகள் கேப்ல வந்திருக்கிற அந்த நபர்களுடைய மோட்டிவ் ஃபிளைட்டை ஹைஜாக் பண்றதா தான் இருக்கும் அப்படின்னு சுதாரிச்ச ஹெட் ஏர் ஹோஸ்டஸ் ஆன நீர்ஜா பனோ உடனடியா காக்பிட் க்ரூக்கு எமர்ஜென்சி ஹைஜாக் கோட அவங்க கிட்ட இருந்த டெலிபோன் மூலமா பாஸ் பண்றாங்க. அப்படி ஹைஜாக் மெசேஜ் வந்த உடனே என்ன பண்றது அப்படின்னு புரியாம ஃபிளைட்டோட கேப்டன், ஃபர்ஸ்ட் ஆபீசர் மற்றும் ஃபிளைட் என்ஜினியர் எல்லாருமே பதற ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல காக்பிட் கிட்ட வந்த அந்த நபர் பைலட்டை கதவை திறக்க சொல்லி சத்தம் போடுறான். பட் அவன் எவ்வளவு சத்தம் போட்டும் பைலட்ஸ் கதவை திறக்கல. சோ பொறுமை இழந்தவன் காக்பிட்டுடைய கதவை உடைச்சு ஓபன் பண்றான். அப்படி உள்ள வந்து பார்த்து அவனுக்கு பயங்கரமான ஒரு ஷாக். பிகாஸ் அங்க காக்பிட்குள்ள ஒரு பைலட்ஸுமே இல்ல. ஹைஜாக் மெசேஜ் வந்த உடனே காக்பிட் க்ரூ அவங்க புரோட்டோகால் படி காக்பிட்டுக்கு மேல இருந்த எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா தப்பிச்சு ஏர்போர்ட்குள்ள ஓடி போயிடுறாங்க. இப்ப ஏமாற்றம் அடைஞ்ச அந்த நபர் கீழே வந்து அங்கிருந்த தன்னுடைய கூட்டாளிகள் கிட்ட நம்ம ஏமாந்துட்டோம், ஃபிளைட்ல பைலட்ஸ் இல்ல அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். இப்ப என்ன பண்றது அப்படின்னு புரியாம இருந்த அந்த நபர்களும் முதல்ல இந்த ஃபிளைட்டை அவங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படின்னு ஃபிளைட்ல இருந்த எல்லா பேசஞ்சர்ஸையும் ஃபிளைட்டுடைய மிடில்ல வந்து உட்கார சொல்லி ஆர்டர் பண்றாங்க. அடுத்ததா ஃபிளைட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது வெளியிருக்கிற யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபிளைட்ல இருந்த எல்லா விண்டோஸையுமே க்ளோஸ் பண்ண சொல்லி ஆர்டர் பண்றாங்க. அடுத்து ஏர் ஹோஸ்டஸ் நீர்ஜா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி அத பேசஞ்சர்ஸ் கிட்ட மைக்ல அனௌன்ஸ் பண்ண சொல்றாங்க. அந்த விஷயம் வேற ஒண்ணும் இல்ல, the flight has been hijacked அப்படிங்கிறது தான். அடுத்ததா இந்த ஹைஜாக் சம்பவத்துல நடந்த விஷயங்களை கேட்டா கேக்குற உங்களை சீட்டுடைய நுனியில உட்கார வைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். யூசுவலாவே இந்த மாதிரி ஹைஜாக் ஸ்டோரிஸ்ல கடத்தப்பட்ட மக்களை காப்பாத்த மிலிட்டரியோ இல்ல ஏர்போர்ஸோ தான் வருவாங்க. பட் இந்த ஹைஜாக்ல கடத்தப்பட்ட பேசஞ்சர்ஸை காப்பாத்த ஒரு சூப்பர் ஹீரோ வந்தாங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எஸ், நான் சும்மாலாம் சொல்லல, உண்மையிலேயே ஒரு சூப்பர் ஹீரோ கடத்தப்பட்ட பேசஞ்சர்ஸை காப்பாத்த வந்தாங்க. பட் அந்த சூப்பர் ஹீரோவால ஃபிளைட்ல இருந்த எல்லா பேசஞ்சர்ஸையுமே காப்பாத்த முடிஞ்சதா? ஃபிளைட்டை ஹைஜாக் பண்ண அந்த நபர்கள் யாரு, அவங்களுடைய டிமாண்ட்ஸ் என்ன, இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு படத்தை விட பரபரப்பா இருக்கக்கூடிய உண்மையிலேயே நடந்த ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு இன்சிடென்ட்டை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம்.
போன வீடியோல எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில யோசிச்சு முடிவெடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுக்கு முதல்ல நம்மளுடைய மூளையை நம்ம பழக்கணும். நம்மளுடைய மூளையோட சக்தி என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அதோடைய ஃபுல் பவரை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, எப்படி நம்ம மூளையோடைய ஃபுல் பவர் அச்சீவ் பண்றது அப்படிங்கறத அறிவியல் ஆராய்ச்சிகள் உதவியோட நியூரோ சயின்ஸ்ல இத பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பிராக்டிக்கலா ரொம்பவே சுலபமா சொல்லித்தர புக் தான் ஆக்டிவேட் யுவர் பிரெயின். கண்டிப்பா கேட்டு பாருங்க, ஆச்சரியமான பல தகவல்கள் இருக்கு. குக்கி எஃப்எம்ல இப்ப 7 நாட்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறாங்க. சோ இதுல இருக்கிற பிரீமியம் கண்டென்ட் எல்லாமே இப்ப அன்லாக் பண்ணி ஃப்ரீயா விட்டுருக்காங்க. சோ 7 நாட்களுக்கு ஃப்ரீயாவே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்சோ இந்த 7 நாட்கள்ல உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க கேன்சலும் பண்ணிக்கலாம். சோ இப்ப வரைக்குமே ட்ரை பண்ணாதவங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்க, இல்ல அப்படின்னா 7 டேஸ்ல கேன்சல் பண்ணிக்கலாம். ஆப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. குக்கி எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. இப்ப பாகிஸ்தான் ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ்க்கு ஃபிளைட்ல இருந்து தப்பிச்ச பைலட்ஸ் மூலமா ஃபிளைட் ஹைஜாக் பண்ணப்பட்ட விஷயம் தெரிய வருது. சோ உடனடியா அப்ப இன்சார்ஜில் இருந்த ஏர்போர்ட் செக்யூரிட்டி ஆபீசர் அவருடைய ஹையர் அபிஷியல்ஸ் கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிட்டு அங்க நின்னுட்டு இருக்கிற ஃபிளைட் கிட்ட வந்து மெகாபோன் மூலமா தீவிரவாதிகளுடைய டிமாண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஃபிளைட்ல பைலட்ஸ் இல்லாத காரணத்தாலும் ஃபிளைட்ல இருந்த மத்த க்ரூ மெம்பர்ஸ்க்கு காக்பிட் ரேடியோ போனை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாத காரணத்தாலையும் தீவிரவாதிகள் லைட்டா ஃபிளைட்டுடைய டோரை திறந்துதான் அபிஷியல்ஸ் கூட பேச வேண்டிய ஒரு நிலைமை இருந்துச்சு. சோ அதே மாதிரி கொஞ்சமா டோரை ஓபன் பண்ணி அங்க பேச வந்த அபிஷியல் கிட்ட எங்களுக்கு உடனடியா ஃபிளைட்டை விட்டு தப்பிச்சு போன அந்த பைலட்ஸ் ரிட்டர்ன் ஆகணும், அப்படி இல்லாட்டி எங்க கிட்ட இருக்கிற எக்ஸ்ப்ளோசிவை வச்சு மொத்த ஃபிளைட்டையுமே வெடிக்க வச்சிருவோம் அப்படின்னு மிரட்டிட்டு உடனடியா டோரை க்ளோஸ் பண்றானுங்க. பட் பாகிஸ்தான் அபிஷியல்ஸ் யார் இந்த தீவிரவாதிக, எந்த அமைப்பை சேர்ந்தவங்க, அவங்களுடைய பிளான்ஸ் என்ன அப்படின்னு கிளியரா தெரியாம எந்த ஒரு டெசிஷனையும் எடுக்க முடியாம குழம்பி போயிருந்தாங்க. நேரம் காலை 9:55. அதாவது ஃபிளைட் ஹைஜாக் பண்ணப்பட்டு சுமார் 4 மணி நேரம் ஆகுது. இன்னுமே பாகிஸ்தான் கவர்மெண்ட் எந்த ஒரு டெசிஷனுமே எடுக்கல. ரொம்ப நேரம் ஆகியுமே பைலட்ஸ் திரும்பி வரல அப்படிங்கிற காரணத்தால கோபம் அடைஞ்ச அந்த தீவிரவாதிகளுடைய தலைவன் அந்த ஃபிளைட்ல இருந்த 29 வயதான ராஜேஷ் குமார் அப்படிங்கிற இந்தியன் பார்ன் அமெரிக்கன் சிட்டிசனையும் அண்ட் அங்க அவன் பக்கத்தில் இருந்த ஏர் ஹோஸ்டஸ் நீர்ஜாவையும் ஃபிளைட்டுக்குள்ள இருந்து தரதரன்னு இழுத்துட்டு போய் ஃபிளைட்டுடைய டோர் கிட்ட முட்டி போட்டு உட்கார சொல்றான். இப்ப ஃபிளைட்டுடைய டோரை ஓபன் பண்ணி அங்க பேச வந்த அபிஷியல் கிட்ட உங்களுக்கு 30 நிமிடங்கள் டைம் தரேன், அதுக்குள்ள ஃபிளைட்டுக்கு பைலட்ஸ் ரிட்டர்ன் ஆகல அப்படின்னா இவங்களை ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். தீவிரவாதிகள் சொன்னதை கேட்டு பதட்டம் அடைஞ்சாலுமே அவனுக்கு வெளியே வந்து பேசும்போது எடுத்த போட்டோஸை வச்சு அந்த கும்பலை வழி நடத்திட்டு இருந்த தலைவனுடைய பெயர் சஃபாரினி அப்படின்னும் அவன் அபு நிடல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவன் அப்படிங்கறதையும் பாகிஸ்தான் கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப நேரம் 10:25 ஆகுது. அவனுங்க கொடுத்த 30 நிமிடங்களும் முடியுது. ஆனா பைலட்ஸ் இனிமே ஃபிளைட்டுக்கு வரல. சோ பொறுமை இழந்த அந்த சஃப்ரணி ஃபிளைட்டுடைய டோரை ஓபன் பண்ணி அங்கிருந்த அபிஷியல் கிட்ட நான் இவ்ளோ சொல்லியுமே நீங்க பைலட்ஸ் அனுப்பல, இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாருங்கன்னு சொல்லி கன்னை அங்க முட்டி போட்டிருந்த ராஜேஷ் மேல எய்ம் பண்றான். உடனே பதறி போன ராஜேஷ், ப்ளீஸ் நான் ஒரு அமெரிக்கன் சிட்டிசன், என்ன நம்புங்க, நான் இந்தியன் இல்ல, என்ன விட்டுருங்க அப்படின்னு கதறி அழுக ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நீர்ஜா கண்டிப்பா நம்ம தான் இந்தியன் அப்படிங்கறதால நம்மளதான் அவன் ஷூட் பண்ண போறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப கன்ல இருந்து தோட்டா வெடிக்கிற சத்தமும் கேக்குது. அப்படி துப்பாக்கியில இருந்து வெளிவந்த தோட்டா ராஜேஷுடைய பின்மண்டைய தொலைச்சிட்டு வெளியேறுது. இதுல சுருண்டு விழுந்த ராஜேஷ் ரத்த வெள்ளத்துல துடிக்க ஆரம்பிக்கிறாரு. இத பிளைட்டுக்குள்ள இருந்து பார்த்துட்டு இருந்த மத்த பேசஞ்சர்ஸ் மரண பயத்துல அலற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உயிருக்கு போராடிட்டு இருந்த ராஜேஷ அந்த தீவிரவாதிகள் ஃபிளைட்ல இருந்து கீழே தூக்கி போட்டுட்டு மறுபடியுமே டோரை க்ளோஸ் பண்றாங்க. கீழே விழுந்த ராஜேஷ உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. பட் போற வழியிலேயே அவர் இறந்து போறாரு. இந்த இடத்துல அந்த தீவிரவாதிகள் இந்தியனான நீர்ஜாவை ஷூட் பண்ணாம தான் அமெரிக்கன் அப்படின்னு சொன்ன ராஜேஷ ஏன் தெரியுமா ஷூட் பண்ணாங்க? பிகாஸ் உள்ள இருந்த தீவிரவாதிகள் பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதிகளே கிடையாது. எஸ், நான் முன்ன சொல்லியிருந்த அபு நிடல் ஆர்கனைசேஷன் பாலஸ்தீனை சேர்ந்த ஒரு தீவிரவாத அமைப்பு. அவங்களுடைய பிரச்சனையே அமெரிக்கா கூட
தான். அவங்க இந்த ஃபிளைட்டை ஹைஜாக் பண்ண காரணம், இந்த ஃபிளைட்டை மிடில் ஈஸ்டில் இருக்கிற சைப்ரஸ் அப்படிங்கிற நாட்டுக்கு ஹைஜாக் பண்ணி எடுத்துட்டு போய் இந்த ஃபிளைட்டில் இருந்த அமெரிக்கன்ஸை பணயமா வச்சு அங்க சிறையில் இருக்கிற அவங்களுடைய பாலஸ்தீன் டெரரிஸ்ட ரிலீஸ் பண்ண வைக்கிறதா அவங்களுடைய பிளானா இருந்துச்சு. அதே நேரத்துல இப்ப நூலிலையில உயிர் தப்பிச்ச நீர்ஜாக்கு அவங்க வாழ்ந்த மொத்த வாழ்க்கையுமே அவங்க கண்ணு முன்னாடி வந்து போகுது. செப்டம்பர் 7, 1963 சண்டிகர்ல ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்துல 3வது பெண் குழந்தையா பிறந்தவங்க தான் நீர்ஜா பனோட். படிப்புல ரொம்பவே கெட்டிக்காரத்தனமாகவும் அதே நேரத்துல ரொம்பவே துருன்னு நீர்ஜாவுடைய வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. அப்பதான் அவங்களுக்கு 18 வயசு இருக்கும் பொழுது மீடியால மாடலிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு அமுல், கோத்ரேஜ் மாதிரியான பெரிய பெரிய பிராண்ட்ஸுக்கு மாடலிங் பண்ணிட்டு கெரியர்ல டாப்புக்கு போயிட்டு இருந்தாங்க. அதே சமயத்துல மார்ச் 1985 அவங்க வீட்டுல அவங்களுக்கு கல்ஃப்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு நபர் கூட திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. நீர்ஜாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய அகமும் சரி புறமும் சரி ரெண்டுமே அழகா இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. ஆனா அப்படி இருந்த அவங்களுடைய திருமண வாழ்க்கையோ சரியா அமையல. எஸ், பல கனவுகளோடையும் ஆசைகளோடையும் திருமண வாழ்க்கையை தொடங்கின நீர்ஜாவுக்கு அங்க காத்துட்டு இருந்தது ஒரு அபியூசிவ் ரிலேஷன்ஷிப் தான். ஒரு சாடிஸ்டான ஹஸ்பண்ட் கூட தினமும் நரக வேதனையை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. சோ கல்யாணமான வெறும் 2 மாசத்திலேயே அவனை விட்டு விலகி வந்துடுறாங்க. அப்பதான் எதிர்ச்சியா ஒரு ஃப்ரெண்டு மூலியமா பேன் ஏஎம் ஏர்லைன்ஸ்ல ஏர் ஹோஸ்டஸா இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு அவங்களுடைய கெரியரை தொடங்குறாங்க. இப்ப திரும்பவுமே தன்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் மேல வருது அப்படிங்கிற நம்பிக்கையோட இருந்த போதுதான் இந்த சம்பவம் அவங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்குது. சோ இது எல்லாத்தையுமே அந்த சில நிமிடங்களை நினைச்சு பார்த்த நீர்ஜா அந்த சமயத்துல அவங்களுடைய வாழ்க்கையோட ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கிறாங்க. அவங்களுடைய தனிப்பட்ட கனவு, ஆசை, சந்தோஷம் அப்படின்னு எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு இந்த ஃபிளைட்டுடைய ஹெட் ஏர் ஹோஸ்டஸா ஃபிளைட்ல இருந்த 379 உயிருக்குமே பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. நமக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, பட் ஃபிளைட்டில் இருக்கிற ஒரு உயிருக்கு கூட எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களுடைய கண்ணில் தேங்கி இருந்த கண்ணீரை தொடச்சிட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஃபிளைட்ல நடுநடுங்கி போயிருந்த பேசஞ்சர்ஸை ஆசுவாசப்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தைரியமா அந்த ஹைஜாக்கர்ஸோட எதிர்ப்பையுமே மீறி அங்கிருந்த பேசஞ்சர்ஸ் எல்லாத்துக்குமே தண்ணி கொடுத்து நாங்க இருக்கோம், உங்களுக்கு ஒண்ணுமே ஆக விட மாட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கறாங்க. இந்த பக்கம் பேன் ஏஎம் உடைய ஹெட்டோ என்ன நடந்தாலும் சரி ஃபிளைட்டுக்கு பைலட்ஸை மட்டும் அனுப்பக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தாரு. பிகாஸ் ஃபிளைட் கிரவுண்ட்ல இருக்கிற வரைக்கும் தான் அவங்க கிட்ட கொஞ்சம் கண்ட்ரோல் ஆச்சும் இருக்கும். ஒன்ஸ் ஃபிளைட் வானத்துல பறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, ஹைஜாக்கர்ஸ் ஃபிளைட்டை எடுத்துட்டு போய் ஏதாவது பில்டிங்ல கிராஷ் பண்ணாங்க அப்படின்னா ஃபிளைட்டில் இருக்கிற 379 உயிர் இல்லாம இன்னுமே பல உயிர் சேதங்கள் ஏற்படலாம். சோ எக்காரணத்தை கொண்டும் ஃபிளைட்டை தரையிலிருந்து எடுக்க விடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்பவே உறுதியா இருந்தாரு. பட் பாகிஸ்தான் கவர்மெண்டோட ஆட்டிடியூடோ ஃபிளைட்டை இங்கிருந்து எடுத்தா போதும், நம்ம நாட்டுல எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்து நமக்கு எந்த ஒரு கெட்ட பேரையுமே வாங்கி கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. சோ இப்படி எந்த ஒரு டெசிஷனையுமே எடுக்காம நேரம் ஓடிட்டே இருக்கு. இப்ப இந்த ஹைஜாக்கர்ஸ் ஃபிளைட்ல இருந்த யூகே சிட்டிசன்ஸை டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சஃப்ரினி அடுத்த டார்கெட்டா சூஸ் பண்ண நபர் தான் மைக்கேல். மைக்கேலையும் ராஜேஷ் மாதிரியே டோர் கிட்ட முட்டி போட்டு உட்கார வச்சு டோரை ஓபன் பண்ணி அங்கிருந்த அபிஷியல்ஸ் கிட்ட இன்னும் 30 நிமிஷத்துல பைலட்டை அனுப்பல அப்படின்னா இவனை ஷூட் பண்ணிடுவோம், அதே மாதிரி நீங்க லேட் பண்ற ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கும் ஃபிளைட்ல ஒரு உயிரா கொல்லப்படும் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். பட் பாகிஸ்தான் கவர்மெண்டோ டெசிஷன் எடுக்காம பேச்சுவார்த்தை மட்டும் தான் நடத்திட்டு இருந்தாங்க. இப்ப மைக்கேல் கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய சாவை நோக்கி போயிட்டு இருந்தாரு. பட் இந்த முறை 30 நிமிடங்கள் ஆகியுமே சஃப்ரினி மைக்கேல ஷூட் பண்ணல. திரும்பியுமே டோரை ஓபன் பண்ணி இப்ப ஃபிளைட்டுக்கு பைலட்ஸ் அனுப்புறீங்களா இல்ல மொத்த ஃபிளைட்டையுமே பிளாஸ்ட் பண்ணட்டுமா அப்படின்னு பயமுறுத்த ஆரம்பிக்கிறான். இந்த ஹைஜாக்ல அவங்களுக்கு இருந்த இன்னொரு பிரச்சனை கம்யூனிகேஷன். ஹைஜாக்கர்ஸ்க்கு வெறும் அரேபிக் மட்டும் தான் தெரிஞ்சிருந்திருக்கு. அண்ட் அங்கிருந்த அபிஷியல்ஸ்க்கு அரேபிக் சுத்தமா தெரியல. அப்பதான் பேன் ஏஎம் அத்தாரிட்டிஸ்க்கு ஃபிளைட்டுக்குள்ள அவங்களோட ரேடியோ என்ஜினியர் ஒருத்தர் மாட்டி இருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. சோ சஃப்ரினி கிட்ட ஃபிளைட்ல ஒரு ரேடியோ என்ஜினியர் இருக்காரு, அவரை வச்சு காக்பிட்ல இருக்கிற ரேடியோ மூலமா பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த ரேடியோ என்ஜினியரை மிரட்டி காக்பிட்ல இருந்த ரேடியோவை ஆபரேட் பண்ண வைக்கிறான் சஃப்ரினி. இந்த பக்கம் ஒரு அரேபிக் டிரான்ஸ்லேட்டரை வச்சு ஹைஜாக்கர்ஸ் கிட்ட அட்லீஸ்ட் ஃபிளைட்டில் இருக்கிற பெண்கள் மற்றும் குழந்தைகளையாவது இறக்கி விடுங்க, நாங்க அதுக்கப்புறமா சீக்கிரமா பைலட்ஸை அனுப்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹைஜாக்கர்ஸோ முதல்ல நீங்க ஃபிளைட்டுக்குள்ள பைலட்ஸை அனுப்புங்க, அப்புறமா நாங்க பெண்கள் மற்றும் குழந்தைகளை இறக்கி விடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்னு புரியாம பேசஞ்சர்ஸை ஒன்னும் பண்ணாதீங்க, நாங்க பைலட்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருந்தாங்க பாகிஸ்தான் கவர்மெண்ட்.
இப்ப நேரம் ஓடிட்டே இருக்கு, ஆனா இன்னுமே ஒரு தெளிவான முடிவு எடுக்கல. உலக நாடுகள் எல்லாமே சீக்கிரமா ரெஸ்கியூ ஆபரேஷன் பண்ண சொல்லி பாகிஸ்தான் கவர்மெண்ட் மேல பிரஷர் போட ஆரம்பிக்கிறாங்க. சோ மெஹமூதுடைய தலைமையில கமாண்டோ ஆபரேஷனுக்கு தயாராக சொல்றாங்க பாகிஸ்தான். இன்னொரு பக்கம் நேரம் ஓட ஓட தீவிரவாதிகளும் அவங்களுடைய பொறுமையை இழக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பிளைட்டுக்குள்ள இருந்த தீவிரவாதிகளுக்கு அவங்களுக்குள்ளேயே அடுத்த பேசஞ்சர்ஸை கொல்லணும், அப்பதான் அபிஷியல்ஸ் பயப்படுவாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு வாக்குவாதம் ஏற்பட ஆரம்பிக்குது. இப்ப நேரம் இரவு 7 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. பிளைட்டில் இருந்த எல்லா மக்களுமே 13 மணி நேரமா உணவு இல்லாம, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண முடியாம, சரியான காத்து இல்லாம சஃபகேட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா எதுவுமே நடக்காது, நம்ம சைடுல இருந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்ச நீர்ஜா ஹைஜாக்கர்ஸ் கிட்ட பேசி பிளைட்ல இருந்த பேசஞ்சர்ஸ்க்கு பேண்ட்ரியில வச்சிருந்த உணவு பொருட்களை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசஞ்சர்ஸ்க்கு உணவு கொடுக்கிற சாக்குல எமர்ஜென்சி எக்ஸிட் கிட்ட உட்கார்ந்துட்டு இருந்த பேசஞ்சர் கிட்ட எமர்ஜென்சி எக்ஸிட்டை எப்படி ஓபன் பண்ணணும் அப்படிங்கிற அவங்களுடைய மேனுவல் புக்ல இருந்த ஒரு பேஜை கிழிச்சு சீக்கிரட்டா யாருமே பார்க்காதப்ப அவருடைய கையில கொடுத்து, இத யார் கண்ணிலுமே படாம படிச்சு வைங்க, நான் கரெக்டான ஒரு நேரம் வரும்போது சிக்னல் காட்டுறேன், அப்ப கரெக்டா அந்த டோரை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நேரம் கடந்துட்டே இருக்கு, ஆனா இன்னுமே ஹைஜாக்கர்ஸ் கேட்ட பைலட்டையும் கொடுக்காம ரெஸ்கியூ ஆபரேஷனையுமே பண்ணாம பல காரணங்கள் சொல்லி சமாளிச்சிட்டு இருந்தாங்க பாகிஸ்தான் கவர்மெண்ட். ஹைஜாக்கர்ஸ்க்கு பைலட்டை கொடுக்காம நேரத்தை கடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறது பாகிஸ்தான் கவர்மெண்ட் வேற ஏதோ பிளான் பண்றாங்க அப்படிங்கிற எண்ணத்தை வர வைக்குது. ஒரு பக்கம் ஹைஜாக்கர்ஸ் இப்ப அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எஸ்எஸ்ஜி கமாண்டோ ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு சரியான நேரத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் நீர்ஜா எமர்ஜென்சி எக்ஸிட்டை ஓபன் பண்ணி தப்பிக்கிறதுக்கு சரியான நேரத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. இப்ப நேரம் இரவு 9 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. அப்ப பிளைட்டுடைய ஏபியு, அதாவது ஆக்சிலரி பவர் யூனிட் கட் ஆகுது. இதுதான் இத்தனை நேரமா மொத்த பிளைட்டுக்குமே பவர் சப்ளை பண்ணிட்டு இருந்த யூனிட். அது கட் ஆனதால மொத்த பிளைட்ல இருந்த லைட்ஸுமே ஆஃப் ஆகி வெறும் எமர்ஜென்சி லைட் மட்டும் தான் ஃபிளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. பட் ஏபியு தான் கட் ஆயிருக்குது அப்படின்னு புரியாத ஹைஜாக்கர்ஸோ பாகிஸ்தான் ஆர்மி தான் ஏதோ கமாண்டோ ஆபரேஷன் பண்றாங்க அப்படின்னு நினைச்சு பயத்துல அங்கிருந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏர் ஹோஸ்டர்ஸும் அவங்க கிட்ட ஏபியு தான் கட் ஆயிருக்கு, வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. பட் அதை புரிஞ்சுக்க கூடிய மனநிலைமை அப்போ அந்த தீவிரவாதிகள் கிட்ட சுத்தமா இல்ல. சோ கமாண்டோ ஆபரேஷன் தான் நடக்க போகுது அப்படின்னு நினைச்ச அவங்களோ ஒரு மனித வெடிகுண்டா மாற தயாராகிறாங்க. இதை பார்த்த பிளைட்ல இருந்த பேசஞ்சர்ஸோ உயிர் பயத்துல நடுநடுங்கி போய் கத்த ஆரம்பிக்கிறாங்க. சாகிறதுக்கு தயாரான சஃப்ரினி அவனுடைய கடைசி பிரேயரை பண்ணிட்டு அவனுடைய கன் எடுத்து கொஞ்சம் தூரத்துல இருந்த இன்னொரு தீவிரவாதி அவனுடைய இடுப்புல மாட்டியிருந்த எக்ஸ்ப்ளோசிவ் பெல்ட்டை ஷூட் பண்றதுக்கு எய்ம் பண்றான். பட் இந்த சமயத்துல கரெக்டா பிளைட்டுடைய எமர்ஜென்சி லைட்டும் கட் ஆகி ஒட்டுமொத்த பிளைட்டுமே மை இருட்டா மாறுது. அதனால அவனுடைய எய்ம் மிஸ் ஆகி பக்கத்துல பிளைட்டுடைய கேபின் மேல படுது. இதனால பீதி அடைஞ்ச பேசஞ்சர்ஸோ கத்தி அலற ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஒட்டுமொத்த பிளைட்டுடைய சூழ்நிலையும் கலவரமா மாற ஆரம்பிக்குது. அப்படி பேசஞ்சர்ஸ் கத்திட்டு இருந்ததால மத்த தீவிரவாதிகளும் பேசஞ்சர்ஸை கண்மூடித்தனமா தாக்க ஆரம்பிக்கிறாங்க. நிலைமை கைமீறி போயிருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட நீர்ஜா எப்படியோ அங்கிருந்த எமர்ஜென்சி எக்ஸிட் கிட்ட போய் அந்த டோரை ஓபன் பண்றாங்க. எமர்ஜென்சி எக்ஸிட்டை ஓபன் பண்ண உடனே அதுல காற்றால நிரப்பப்பட்ட ஒரு ஸ்லைடு ஓபன் ஆகும். அதே மாதிரி அங்க ஓபன் ஆன உடனே அது வழியா அவங்களும் மத்த க்ரூ மெம்பர்ஸும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பிளைட்டுக்குள்ள இருந்த பேசஞ்சர்ஸை தப்பிக்க வைக்கிறாங்க. இப்ப பிளைட்டில் இருந்து அதிக சத்தம் வர்றதை கவனிச்ச ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் அங்க கமாண்டோ ஆபரேஷனுக்கு தயாரா இருந்த கமாண்டோஸை ரெஸ்கியூ ஆபரேஷனுக்கு உடனடியா அனுப்புறாங்க. இன்னொரு பக்கம் பொறுமையை இழந்த அந்த ஹைஜாக்கர்ஸ் அந்த பிளைட்டுக்குள்ளேயே கண்மூடித்தனமா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுல பல பேசஞ்சர்ஸ் அங்கேயே பரிதாபமா உயிரிழக்கிறாங்க. ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா எல்லாரையுமே தப்பிக்க வைக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட நீர்ஜா இன்னொரு எமர்ஜென்சி எக்ஸிட் கிட்ட இருந்த பேசஞ்சரை டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்ண சொல்றாங்க. அவருமே டோரை ஓபன் பண்றாரு. பட் அது விங்ஸ் கிட்ட இருந்த ஒரு எக்ஸிட் அப்படிங்கறதால முன்னாடி வந்த மாதிரி இங்க ஸ்லைட் எல்லாமே வராது. பட் இருந்தாலுமே உயிர் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்ச பேசஞ்சர்ஸ் காயமானாலுமே பரவாயில்ல அப்படின்னு அந்த எக்ஸிட் வழியா கிட்டத்தட்ட 15 அடி உயரத்திலிருந்து அப்படியே கீழே குதிக்கிறாங்க. சரியா அதே நேரத்துல இப்ப பிளைட் கிட்ட வந்த கமாண்டோஸ் கீழே விழுந்த பேசஞ்சர்ஸை காப்பாற்றி உதவி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நீர்ஜா அண்ட் மத்த கேபின் க்ரூ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பிளைட்ல உயிரோடு இருந்த எல்லா பேசஞ்சர்ஸையுமே கீழே சேஃபா அனுப்புறாங்க. கடைசியா அவங்க தப்பிக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு க்ரூ மெம்பர்ஸா அந்த ஸ்லைட் வழியா கீழே தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நீர்ஜா கீழே தப்பிக்கலாம் அப்படின்னு போகும் பொழுது ஒரு காட்சியை பாக்குறாங்க. அங்க நடந்த கலவரத்துல பயந்து போய் சில குழந்தைங்க சீட்டுக்கு கீழே
கீழே ஒளிஞ்சிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இத பார்த்து அவங்க தப்பிச்சு போகாம உடனே அந்த பசங்க இருந்த சீட் கிட்ட போய் அவங்கள பத்திரமா எமர்ஜென்சி எக்ஸிட் கிட்ட கூட்டிட்டு வராங்க. அப்ப கரெக்டா அவங்க தப்பிச்சு போறத நோட்டீஸ் பண்ண தீவிரவாதியில் ஒருத்தன் அந்த சின்ன பசங்களை ஷூட் பண்றதுக்கு எய்ம் பண்றான். பட் அந்த பசங்களுக்கு ஒன்னும் ஆகக்கூடாது அப்படின்னு நீர்ஜா அந்த 3 குழந்தைகளையுமே கட்டி அணைச்சு அவங்களுடைய உடலை வச்சு கவர் பண்ணி பாதுகாக்க முயற்சி செய்யறாங்க. இப்ப அந்த புல்லட்ஸ் அந்த குழந்தைங்க மேல படாம நீர்ஜாவுடைய உடம்புல பாயுது. அதே சமயம் ஃபிளைட்டுக்குள்ள வந்த எஸ்எஸ்ஜி கமாண்டோஸ் அந்த ஹைஜாக்கர்ஸை ஷூட் பண்ணி நிலைமைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்க. இப்ப இந்த 3 குழந்தைகளையுமே சேஃபா கீழே அனுப்பிட்டு ரத்த காயங்களோட கஷ்டப்பட்டு நீர்ஜாவும் கீழே தப்பிக்கிறாங்க. நீர்ஜாவோட சேர்த்து படுகாயம் அடைஞ்ச 150 பேரை அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. மேலும் ஃபிளைட்டுக்குள்ள நடந்த கலவரத்தினால 20 பேர் அங்கேயே பரிதாபமா இறந்து போறாங்க. அதே போல கமாண்டோஸும் ஃபிளைட்டை ஹைஜாக் பண்ண அந்த 4 தீவிரவாதிகளையுமே உயிரோட பிடிக்கிறாங்க. இப்போ செப்டம்பர் 7, 1986 நீர்ஜாவுடைய 23வது பிறந்த நாள். அன்னைக்கு காப்பாற்றப்பட்ட எல்லா மக்களுமே பத்திரமா இந்தியா வந்து சேர்றாங்க. நீர்ஜாவும் இந்தியா வந்து சேர்றாங்க. பட் உயிரோட இல்ல, உயிரற்ற சடலமா. எஸ், 3 குண்டடி காயங்களோட உயிருக்கு போராடிட்டு இருந்த நீர்ஜா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போற வழியிலேயே வீர மரணம் அடைகிறாங்க. ஏர்போர்ட்டுக்கு வந்த நீர்ஜாவுடைய இறந்த உடலை பார்த்த அவங்க அம்மா உடைஞ்சு போய் அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப 23 வருஷம் கழிச்சு அதே நாள் அன்னைக்கு இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. இருந்தாலுமே அவங்க காப்பாத்தின 358 உயிரா அவங்க இன்னுமே இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற கர்வத்துல அவங்க கண்ணில் இருந்த கண்ணீரை தொடச்சிட்டு தலை நிமிர்ந்து நிக்கிறாங்க. நீர்ஜாவை கௌரவிக்கும் விதமா அவங்களுக்கு இந்திய அரசு அசோக சக்ரா விருதை கொடுக்கறாங்க. இவங்க தான் இந்தியாவுடைய அசோக சக்ரா விருதை பெற்ற முதல் பெண்மணி. நான் இன்ட்ரோல கடத்தப்பட்ட மக்களை காப்பாத்த ஒரு சூப்பர் ஹீரோ வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வேற யாரும் இல்ல, நீர்ஜா தான். எஸ், ஏதோ ஒரு படத்துல ஒரு வசனம் வரும், அசாதாரணமான சக்தி இருக்கிறவங்க மட்டும் சூப்பர் ஹீரோ கிடையாது, தன்னுடைய சக்தியை மீறி நல்லதுக்காக போராடுற ஒவ்வொருத்தங்களுமே சூப்பர் ஹீரோ தான் அப்படின்னு. அந்த மாதிரி நீர்ஜா நினைச்சிருந்தா அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டை ஓபன் பண்ண முதல் ஆளா அது வழியா அவங்க தப்பிச்சு போயிருக்கலாம். ஏன், நம்ம சேனல்ல போட்ட 2014ல சவுத் கொரியால நடந்த கப்பல் விபத்துல உள்ள இருக்கிற 250 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே தவிக்க விட்டுட்டு போன அந்த கப்பலுடைய கேப்டன் மாதிரி. ஆனா இங்க தன்னுடைய உயிரை பொருட்படுத்தாம தன்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஃபிளைட்டில் இருந்த எல்லா உயிர்களையுமே காப்பாற்ற போராடின நீர்ஜா என்னுடைய பார்வையில ஒரு சூப்பர் ஹீரோ தான். அப்படி ஒரு சூப்பர் ஹீரோவை தலை வணங்குது சரவணன் டிகோட்ஸ். சோ மை டியர் SDI HD இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க நீர்ஜாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ மூலமா நீர்ஜா உங்களை எவ்வளவு இன்ஸ்பயர் பண்ணாங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை போட சொல்லி பல நாட்களுக்கு முன்னாடி நம்மளுடைய STL ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்க பண்ற உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். இதே மாதிரி வேற என்ன வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.